அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் தை மாதத்தினுடைய 2வது வெள்ளிக்கிழமை. எப்படி ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமைகள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் உகந்ததோ அதே அளவுக்கு உகந்தது தை மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகள். ஏன் அப்படின்னு கேட்டால், உத்தராயண புண்ணிய காலத்தில் வருகின்ற முதல் மாதம். 6 மாத காலம் உத்தராயண புண்ணிய காலம் என்றாலும் இந்த முதல் மாதம் மகர ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற இந்த நேரம் ரொம்பவே சிறப்புடையதாக இருக்கும். அதனால் இந்த தை மாதத்திற்கு அவ்வளவு ஒரு சிறப்பு உண்டு. இந்த தை மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் தன்னுடைய தேரை வடக்கு புறமாக திருப்பி பயணம் செய்கின்ற காலம். அதனால் இந்த வெள்ளிக்கிழமைகள் ரொம்பவே சிறப்பு பொருந்தியது. நாளைய தினம் நாம் என்ன பூஜை செய்யலாம் என்றதை இந்த பதிவில் விரிவாக விளக்கமாக பார்க்கலாம். பொதுவாக குபேர பூஜை அப்படின்றத நாம் பண்ணுவோம். இந்த குபேர பூஜையை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம பண்ணுவோம். இதற்கு பெயர் குபேர பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நான் சொல்கிறது லக்ஷ்மி குபேர பூஜை. இந்த பூஜையை வெள்ளிக்கிழமையில் மட்டும்தான் செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமை மட்டும் அப்படின்னு சொல்லும்போது எந்த வெள்ளிக்கிழமை வேண்டுமானாலும் நாம் இந்த மாதிரி செய்யலாம். ஆனால் ஒரு சிறப்பு பொருந்திய நாட்களில் நாம் செய்யும்போது அதனுடைய பலன் கூடுதலாக இருக்கும். நாளைய தினம் தை மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை, 2வது வெள்ளிக்கிழமை. நாளைய தினம் ஆரம்பம் செய்யுங்க. முடியாதவர்கள் அடுத்த வெள்ளிக்கிழமை கூட செய்யலாம். ஏதாவது சில காரணங்களால் செய்ய முடியாமல் போனால் வருத்தம் வேண்டாம். அடுத்த வாரமோ அல்லது அதற்கு அடுத்த வாரமோ தை மாதம் முடிவதற்கு உள்ளாக இந்த பூஜையை ஆரம்பம் செய்யுங்க. எப்பொழுதுமே நான் சொல்லுகின்ற பூஜைகள் ஒரு நாள் மட்டும் செஞ்சு முடிச்சுடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டால், ஒரு நாள் ஒரு முறை செய்தால் அதனுடைய பலன் நமக்கு அந்த அளவுக்கு இருக்காது. தொடர்ந்து நாம் செய்யணும். அப்போ தான் ஒரு கிரமம் அப்படின்றது நமக்கு இருக்கும். அந்த கிரமத்தின் மூலமாக நமக்கு பலன்கள் சீக்கிரமாக வரும். முடிந்தவர்கள் நீங்கள் 16 வாரங்கள் செய்ய பாருங்கள். முடியாதவர்கள் நாளைய தினம் மட்டுமாவது இந்த பூஜையை செய்யுங்க. ஏன்னா முடியல அப்படின்னு விடாமல் ஏதோ செய்தோம் அப்படின்னு நாம் செய்யலாம். அதனால் முடிந்தவர்கள் நிச்சயமாக 16 வெள்ளிக்கிழமைகள் இந்த பூஜையை செய்யுங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் தான் இந்த பூஜையை செய்யணும். பொதுவாக குபேர பூஜை மாலை நேரத்தில் செய்யணும். ஆனால் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்வது ரொம்ப சிறப்புடையது. அப்படி இல்லைன்னா ஒரு 7 மணிக்குள்ளே செஞ்சுடுங்க. 7 மணிக்கு எங்களால் முடியல, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் முடியல அப்படின்னா ஒரு 10 மணிக்குள்ளே கூட நீங்கள் செஞ்சுடுங்க. பிரம்ம முகூர்த்த நேரம் சிறப்பு. அது முடியல அப்படின்னா ஒரு 7 மணிக்குள்ளாவது நீங்கள் செஞ்சு முடிச்சிடுங்க. அதுவும் முடியலன்னா காலையில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடுங்க, டிஃபன் எதுவும் சாப்பிடாமல். விரிவாக செய்யலாம், சுருக்கமாகவும் செய்யலாம். நான் ரொம்ப சுருக்கமாக எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இதே மாதிரி நீங்கள் 16 வாரமும் செஞ்சால் போதும். எப்பொழுதுமே குபேரருடைய படத்தை வடக்கு நோக்கி வச்சுருப்பீங்க. அங்கேயே மகாலட்சுமி படமோ அல்லது மகாலட்சுமி தாயாரினுடைய விக்கிரகமோ வச்சுடுங்க. குபேரர் மற்றும் லக்ஷ்மி தேவி இருவருடைய அந்த விக்கிரகங்கள் படம் வச்சுடுங்க. எது இருக்கோ உங்ககிட்ட அதை வச்சுட்டு அதற்கு பிறகு இப்போ விக்கிரகம் அப்படின்னு சொன்னதுனால வாங்கணும்னு கிடையாது. உங்ககிட்ட எது இருக்கோ, படம் இருந்தால் படம் வைங்க, படம் இல்லை விக்கிரகம் இருக்குது அப்படின்னா விக்கிரகம் வைங்க. இதற்காக நீங்கள் விக்கிரகம் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. அதனால் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுடுங்க. 2 தீபங்களை ஏற்றி வச்சுக்கோங்க. குபேரருக்கு பிடித்தது வில்வம், மறிக்குழுந்து மற்றும் தாமரை. இதை குபேரருக்காக நீங்கள் எடுத்துக்கோங்க. சிகப்பு மலர்கள் இதெல்லாம் குபேரருக்கு. இதில் எது கிடைக்குதோ அதை வச்சுக்கோங்க. மகாலட்சுமி தாயாருக்கு வாசனை நிறைந்த மல்லி, முல்லை, அப்படி கிடைக்கலன்னா ரோஜா வச்சு கூட அர்ச்சனை பண்ணலாம். முதல்ல விநாயகர் வச்சு மஞ்சளால் ஒரு பிள்ளையார் மட்டும் பிடிச்சு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வாரமும் பிடிக்கணும். 16 வாரம் நீங்கள் செய்கிறீங்கன்னா 16 வாரமும் பிடிக்கணும். அந்த மஞ்சள் விநாயகரை மறுநாள் தண்ணீரில் கரைச்சி செடிகளுக்கு ஊற்றிடலாம். உடம்புக்கு பூசிக்கிறது இதெல்லாம் எதுவும் வேண்டாம். தண்ணீரில் கரைச்சி நீங்கள் செடிகளுக்கு ஊற்றிடுங்க. ஃபஸ்ட்டு லக்ஷ்மி தேவிக்கு நீங்கள் அஷ்டோத்திரம் சொல்லணும். ஓம் பிரகிருத்தியே நமஹா, விக்ருத்தியே நமஹா, வித்யாயே நமஹா, இதை சொல்லுங்கள். இது சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் மகாலட்சுமி தாயாரினுடைய போற்றிகள் இருந்தால் அதை சொல்லுங்கள். விநாயகருக்கு பூஜை பண்ணின உடனே லக்ஷ்மி தேவிக்கு அஷ்டோத்திரம் படித்து பண்ணணும்.
இந்த லக்ஷ்மி தேவியினுடைய அஷ்டோத்திரம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது, அதை பார்த்து கூட நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு பண்ணலாம். அடுத்து குபேரருக்கும் உண்டான அந்த போற்றிகள் நம்ம சேனல்லையே இருக்குது, போட்டுட்டு நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து அழகாபுரி அரசனையே போற்றி, ஆனந்தம் தரும் அருளையே போற்றி அப்படின்னு இருக்குது, அதை நீங்கள் வச்சு அர்ச்சனை பண்ணலாம். மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை பண்ணும்போது மலர்களால் பண்ணுங்கள், மலர்கள் இல்லைன்னா குங்குமத்தினால் பண்ணுங்கள். குபேரருக்கு பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் மலர்கள் வச்சு பண்ணுங்கள். இப்போ சொன்னேன் இல்லையா, மறிக்கொழுந்து, வில்வம், துளசி, சிகப்பு மலர்கள் இதெல்லாம் வச்சு பண்ணுங்கள். அது இல்லைன்னா காசுகளை கையில் சத்தம் எழுப்பிட்டு அர்ச்சனை பண்ணி முடிச்சுடுங்க. முடிச்சுட்டு இவங்களுக்கு நீங்கள் வைக்க வேண்டிய நைவேத்தியம் என்ன அப்படின்னா, பால் நைவேத்தியமாக வைக்கலாம், அல்லது சர்க்கரை பொங்கல் எது இருக்கோ அதை வைங்க, ஸ்வீட்டாக வைங்க, ரொம்ப நல்லது. வச்சுட்டு தூப தீபஹாரத்தி நைவேத்தியம் இதை செஞ்சு முடிச்சிடுங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் 16 வாரங்கள் செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த பொருளாதார வளர்ச்சி, நிதி நிலை உயரும். எப்படி உயரும் அப்படின்னா, 1 கோடி ரூபாய் ஒரே நாளில் வந்துடும். இன்று இரவு 12 மணிக்குள் இதெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா வந்துடும் அப்படின்னு சொல்லலை. நான் செய்யணும், செய்ய 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 கண்டிப்பாக நிலை மாறும். எப்பொழுதுமே நமக்கு உடனடியாக பலன் வந்ததுன்னா அது நிற்காது, நிதானமாக பலன் வந்தால் அது நிற்கும். அதனால் பொறுமை ரொம்ப தேவை, பொறுமை ரொம்ப தேவை. ஏன் 2 முறை 3 முறை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு பொறுமை தேவை. நம்மளுடைய பொறுமையை சோதிக்கின்ற மாதிரி நிறைய கஷ்டங்கள் நமக்கு வரும். இருந்தாலும் பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி உண்டு. அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க. எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அடையும், கஷ்டங்கள் தீரும், மனக்குழப்பம் தீரும், மன நிம்மதி ஏற்படும், சந்தோஷம் இருக்கும், வீடு எப்பொழுதும் சுபிட்சமாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சண்டை என்பதோ, பிள்ளைகளுக்கிடையே சண்டை என்பதோ, பிள்ளைகள் பேச்சை கேட்பதில்லை என்பதோ, உடல்நிலை சரியில்லை என்பதோ இதெல்லாம் இருக்காது. எல்லாமே படிப்படியாக குறைஞ்சி வீடு ஒரு சுமூகமான நிலை ஏற்படும். வரவு நல்லபடியாக இருக்கும். நாம் அந்த வரவுக்கு ஏற்றாற் போல செலவுகள் கட்டுக்குள்ள அடங்கும். இப்படி எல்லாமே ஒரு நல்ல திருப்திகரமான நிலை என்பது நிச்சயமாக ஏற்படும். அதில் மட்டும் சந்தேகம் கிடையாது. ரொம்ப சிறப்பாக இந்த பூஜையை செய்யணும் அப்படின்னா நீங்கள் கலசம் வச்சு கூட இந்த பூஜையை செய்யலாம். மறுநாள் கலசத்தை எடுத்துடலாம். இந்த மாதிரி 16 வாரமும் கலசம் வச்சும் செய்யலாம். உங்களுடைய விருப்பம், உங்களுடைய பக்தி, உங்களுடைய பொறுமை அதற்கு ஏற்றாற் போல் செய்யலாம். அப்படி இல்லைன்னா பிள்ளையாரை வச்சுட்டு லக்ஷ்மி குபேரர் ஃபோட்டோ இருந்தால் அதை வச்சு நீங்கள் ரொம்ப எளிமையான விதத்தில் இந்த பூஜையை செய்யலாம். நாளை சிறந்தது, அப்படி இல்லைன்னா தை மாத வெள்ளிக்கிழமைகள் சிறந்தது. அதுவும் முடியல அப்படின்னா ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து 16 வாரம் செய்யுங்க. நாளைய தினமோ அல்லது தை மாதம் முடிவதற்கு உள்ளாக வருகின்ற வெள்ளிக்கிழமைகளிலேயோ ஆரம்பம் செய்து 16 வாரம் செய்யுங்க. நிச்சயமாக நமக்கு மாற்றம் என்பது ஏற்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.